இது ஆண்டவருடைய வேளை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை அழைப்போம். ஆண்டவர் நமக்கு, நம் வாழ்வுக்கு, நம்முடைய உயர்வுக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் பரத்திலிருந்து அருளி செய்ய நாம் அவரை அப்பா என்று கூப்பிடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையை நிறைந்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையை நிறைந்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைந்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட பேச வாங்கப்பா. நீங்க உங்களுடைய மன்னாவை எங்களுக்கு பொழிந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய், உமக்கு உகந்த ஆண்டவரே, வாசனை உள்ள ஆண்டவரே சுவாமி மலர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒருமன ஆவியை கொடுங்க ஆண்டவரே. உற்சாகமாய் உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே, ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் உடைய மக்களுக்கு அருளி செய்ய மன்றாடுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களை, வணக்கங்களையும் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடியினால கரங்களை தட்டி ஆண்டவரை, அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியருடைய குடும்பம், திருச்சபை மக்கள், வாத்தியக்கருவி வாசிக்கிற அருமையான சகோதரர், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தருடைய பெயரால நாங்கள் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். வாசியுங்கள். ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். யார் அவருடைய மக்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய புத்திரராக இருக்க முடியுமானால் வசனம் நமக்கு தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. ஆவியினாலே, ஆண்டவருடைய ஆவியினாலே நடத்தப்படுவோமானால், கொஞ்சம் பின்னாடி வந்துருங்கம்மா, கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. இங்க வேற யாராவது உட்கார்ந்து இருக்காங்களா? கொஞ்சம் அப்படி வந்துருங்க. நீக்குளமா பாப்பா அங்க வந்துரு. இப்ப இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். யார் புத்திரர், யார் தேவனுடைய மக்கள் என்பதற்கு சான்று வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரி, இப்ப உங்க ஊழியர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது என்ன விஷயம் அப்படின்னா, தோமா அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தார் என்ற ஒரு உண்மையை இப்ப ஆரம்பிச்சிட்டார். அது எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா? எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? இப்ப நான் கேட்கிறேன், ஒரு பதில் சொல்லுங்க, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. தோமா ஏன் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும்? வந்து இரத்த சாட்சியாக இந்த பூமியிலே மரித்து அவருடைய கல்லறை தமிழ்நாட்டுல சென்னை பட்டணத்துல இருக்க வேண்டும். யாராவது தெரிஞ்சா யோசிச்சு சொல்லுங்க. எதற்காக? இப்ப எவ்வளவு பெரிய தேசம் நம்முடைய தேசம் இந்தியா, இல்லையா? பெரிய மாநிலம் தானே, பெரிய நாடு தானே. அப்ப இந்த பெரிய நாட்டுல வேற எங்கேயும் அவருடைய மரணம் நிகழவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டில தான் அவர் இரத்த சாட்சியாக மரித்து, அதற்கு முன்பாக இங்க ஊழியங்கள் செய்து சபைகளை எழுப்பி, பிறகு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன்னு சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் யோசிங்க. ஏன் அவர் மரிக்க வேண்டும்? தெரியல இல்ல? சரி, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எருசலேமுக்கு வந்து ஆமா, எங்கிருந்து வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம். கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படும். ஏன் வந்தாங்க? கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்திருக்கிறாங்க. நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க. ஏன் வந்தாங்க? கேள்விப்பட்டு. ஏன் வந்தாங்க? சரி, இப்ப இவ்வளவு இதுக்குள்ள சத்தியம் இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அவர் இன்னொன்னையும் சொல்லிட்டார். எனக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழ்நாடு எவ்வளவு விசேஷம் அப்படிங்கிற ஒரு உண்மையும். அதான் ஆவியானவருடைய வழி நடத்துதல் இப்படிதான் இருக்கும். இப்ப நான் வந்தது வேற ஒரு செய்தி கொடுக்கறதுக்காக, இங்க இவர் என்னன்றாரு, இவர் வேற மாதிரி ட்ராக் போட்டு போறாரு. சரி, இப்ப இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம். இது ரொம்ப முக்கியம். இந்த வரலாறு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னுடைய வாழ்க்கையில மிகவும் சம்பந்தமானது. இப்ப ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். வாசியுங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா. சமாதானத்தின் தேவன் தாமே ஆமா, எதையெல்லாம் காக்கணும்னு சொல்லி இருக்கு. ஆமா, இப்ப நாம எல்லாம் இருக்கிறோம் இல்லையா? நாம இருக்கிறோம். நாம் யாராக இருக்கிறோம்?
சரி, தேவனோட அப்புறம் அடுத்தது சீக்கிரமா, அடுத்தது ஆவி, ஆத்மா, சரீரமாக நாம் இருக்கிறோம். கரெக்டா? நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவியா இருக்கிறோம், ஆத்மாவா இருக்கிறோம், சரீரமா இருக்கிறோம். சரி, இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்களா? எதுக்காக சாப்பிடுறீங்க? சரீரத்துக்காக சாப்பிடுறீங்க. தூங்குறீங்களா? எதுக்காக தூங்குறீங்க? சரீரத்துக்காக தூங்குறீங்க. கரெக்டா? சரி, இப்படியே சொல்லிக்கொண்டே போலாம். உடை உடுத்துறது, அலங்கரிச்சுக்கிறது, இல்லையா? எல்லாமே எதுக்காக பண்றோம்? சரீரத்துக்காக. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, இந்த ஆத்மாவுக்காக நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ பண்றோமா? பண்றீங்களா? ஏதாவது பண்றோமா? இல்ல இல்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீ என்ன பண்ணணும்? அவர் வரும் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆமா, குற்றமற்றதான் பாதுகாக்கணும். சரீரத்தை மட்டும் பாதுகாத்தா போதாது, ஆத்மாவையும் நீ பாதுகாக்க வேண்டும், இல்லையா? மார்க் 8:36 வாசிங்க. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவ்வளவுதான். ரைட்டா? அப்போ இந்த ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி வாழ்ந்தால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மாவை நான் பாதுகாக்க வேண்டும், அதை போஷித்து வளர்க்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ரைட்டா? நான் அதை செய்யணும். சாப்பிடுறோம், தூங்குறோம், எல்லாம் எதுக்காக? சரீரத்துக்காக தான் செய்யறோம். ஆனால் அதை விட முக்கியமானது எது என்றால் இந்த ஆத்மா. இந்த ஆத்மா என்பது விழித்திருக்கும், அதுக்கு மரணம் என்பது கிடையாது. ரைட்டா? என்ன புரியுதா நான் சொல்றது? தயவு செய்து கவனியுங்கள். இதை நாம தவற விட்டு கொண்டிருக்கிறோம். நாம இதை என்ன பண்ணிட்டோம்? அதை நம்ம கண்டுகிறதே இல்லை. அப்படி ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்மளால பார்க்க முடியுமா? அதை நம்மளால பார்க்க முடியுமா? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க? பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? அல்லேலூயா. ஐயோ, ஒன்னும் பேச மாட்டேன்றீங்களே. நீ இப்படி அமைதியா இருந்தாக்கா நான் செய்தி எடுக்க முடியாது. பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. ரைட்டா? இப்ப வாசிங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன். அல்லேலூயா. இப்ப ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 26, 27 வாசிமா. 27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவ்வளவுதான். அப்ப நம்முடைய சிருஷ்டிப்புல 3 காரியங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் நடந்தது. ஒன்று, ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டித்தார்னா வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அடுத்ததாக நம்மை எப்படி சிருஷ்டித்தார் என்றால் மண்ணினால் சிருஷ்டித்தார். மூன்றாவது, அவருடைய சுவாசத்தை நமக்குள்ளாக ஊதினார். அல்லேலூயா. பிரசங்கி 12:7 வாசி.
முன்னமே அவரை உன் வாலிப பிராயத்துல நினை என்று சொல்லுகிறது. அப்ப நமக்குள்ளே 3 விசேஷங்கள் இருக்கிறது. ஒன்று ஆத்மா, இன்னொன்று ஆவி, மற்றொன்று சரீரம். இந்த சரீரத்தை மண்ணினாலே உருவாக்கினார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், 3வது அதிகாரம் ஆதியாகமம் 3:19. மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். எது மண்ணுக்கு திரும்பும்? சரீரம் மண்ணுக்கு திரும்பும். ஆவி என்னாகும்? தன் தேவன் தனக்கு தந்தை யார் அதை கொடுத்தாரோ அவரிடத்தில் அது போய் சேரும். ஆனால் இந்த ஆத்துமாவோ கடைசி வரை வாழும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆத்துமாவை குறித்த வெளிச்சமோ வெளிப்பாடோ விழிப்புணர்வோ நமக்கு உண்டா? இல்லை. சரியா? இல்லை. அப்போ இந்த ஆத்துமாவை நான் பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பது? எப்படி அதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது? எப்படி அதை பேணி காப்பது? எப்படி பேணி காக்கலாம் அப்படின்னா, இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். வசனத்தில் நாம் உறுதியாக பற்றி இருந்தால் நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும். நம்பர் 2, நான் ஜெபத்திலே தரித்திருந்தால் என்னுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும். 3வது, நான் ஆலயத்திற்கு தவறாமல் வந்தால் நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. ஆனா நம்ம செய்யறோமா? எத்தனை பேரு அனுதின தியானமாக வசனத்தை வைத்திருக்கிறீர்கள்? 1, 2, 3. மற்றவங்க எல்லாம் அங்க பத்தியா கை மேல வந்து வழங்கிடுச்சு. பத்தியா? அப்போ எவ்வளவு பெரிய தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு பெரிய தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நீ ஜெபத்துல உட்காரும் பொழுது யாரை நெருங்கி நீங்க போறீங்க தெரியுமா? கர்த்தரை நெருங்கி போகிறீர்கள். வசனத்தை கையில எடுத்து தியானிக்கும் போது யாரை நீங்கள் நெருங்கி போகிறீர்கள் தெரியுமா? கர்த்தரை நெருங்கி போகிறீர்கள். ஆலயத்திற்கு வந்தால் நீங்க யாரை நெருங்கி போகிறீர்கள்? கர்த்தரை நெருங்கி போகிறீர்கள். ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் என்கிட்ட வராரு, என்கிட்ட பேசுறாரா பேசலையா அது அப்புறம் கதை. ரைட்டா? என்கிட்ட பேசுறாரு பேசல, என்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, அப்படியே தாங்க இருக்கிறேன் நானு, ஒரு மாற்றமும் இல்லைங்க, என்னங்க ஆலயத்துக்கு வரோம், என்னங்க ஜெபம் பண்றோம், என்னங்க வேத வாசிப்போம் அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் மனுஷருக்குள்ள. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் நெருங்கி போகிறோம். யாரிடத்துல? கர்த்தரை நெருங்குகிறோம். நீங்க நெருங்க 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 தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம கிட்ட நெருங்கி வருவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும் இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப ஒரு ஓமையை ஆண்டவருக்கு சொல்றார். அப்போ இதுதான் அடிப்படை. அப்ப
நான் ஒரு விசேஷத்துல உண்மையா இருக்கணும். தொடர்ந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? நான் நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். இந்த அடிப்படையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால வர நன்மை என்ன? என்னுடைய ஆத்மாவை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், காப்பாற்றிக் கொள்கிறேன். நான் அதை என்ன பண்ணல, விட்டு விடாதபடி அதை நான் போஷித்து ஆரோக்கியமாக வைக்க இது எனக்கு உதவும் என்பதை நீங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு ஒரு விசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, என்னுடைய வரலாற்றை நான் பார்க்கணும். நான் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நான் யாரு, என்னுடைய வரலாறு என்ன? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? நான் யார் என்ற வரலாற்றை நான் தெரிந்து கொண்டால் இதெல்லாம் எனக்கு சாத்தியப்படும். இல்லைன்னா வெறுமனே நானும் ஆலயத்திற்கு வருகிறேன், நானும் ஜெபம் பண்றேன், நானும் வசனத்தை கேட்கிறேன் என்ற அடிப்படையில அது மாறிவிடும். அப்ப என்னுடைய வரலாற்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த சூழலில் வாழ்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சூழலிலிருந்து நான் வெளிப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 விசேஷத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இதை புரிந்து கொண்டால் நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய ஆத்மாவை நான் பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. விஜி துரைசாமி என்று ஒரு தாத்தா எனக்கு உண்டு. அவர் என்னுடைய தாத்தாவுடைய சகோதரர். ஆனா நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னுடைய பாட்டி இறந்துடுறாங்க. அவர் என்ன பண்ணாரு, நான் பெங்களூர்ல இருக்கிறேன், அவங்களும் பெங்களூர்ல தான் இருந்தாங்க. ஆனா நான் அந்த குடும்பத்தினுடைய குலக்கொழுந்துனா என்ன தெரியுமா? அல்ல தெரியுமா? தெரியலையா? அந்த குடும்பத்தினுடைய வாரிசு, மூத்த வாரிசு என்ற அடிப்படையில அவர் என்ன பண்ணாரு, நான் பெங்களூர்ல இருக்கிறேன், எங்கேயோ இருக்கிறேன், என்னை அழைத்து கொண்டு என்னுடைய பாட்டிக்கு என்ன பண்ணாருன்னா வாய்க்கு அரிசி போட்டார். சின்ன பையன், நான் சின்ன குழந்தை, சிறிய குழந்தை. அப்ப இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக விசேஷமானது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாசியுங்கள் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஆமா, போதும். இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் உருவாக்கின மனுஷனுக்கு பேர் என்ன? ஆதாம் ஏவாள் இல்லையா? அவர்களுக்கு பிறந்த முதல் பேரானவன் யார்? காயின். இந்த காயின் என்பவன் தான் நம் எல்லாருக்கும் யாரு? என்னமா? நாம் எல்லாருக்கும் யாரு? இன்னும் பயந்து பேசுற வரீங்களே. சரியா சொல்லுங்க, நீங்க தைரியமா பேசலாம். என்ன சொன்னாலும் நான் என்னுடைய செய்தி வேற மாதிரி. எனக்கு நேரம் 3 மணி நேரம் சாலிடா எடுப்பேன். நான் எவ்வளவு நேரம் எடுப்பேன்? 3 மணி நேரம் சாலிடா எடுப்பேன். ஏன்னா அப்படி எடுத்தால்தான் அது செய்தியாக இருக்கும். ரைட்டா? இப்ப உங்களை ஒருமுகப்படுத்தி, உங்களை என் பக்கம் திருப்பி, என் வசனம், என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நான் என்ன பண்ணணும்? உங்களை முதல்ல ஆயத்தப்படுத்தணும். இப்ப பிளாஸ்க் இருக்கு இல்லையா? பிளாஸ்க் தெரியுமா? ரைட். அதுல சுட தண்ணியும் ஊற்றலாம், பச்சை தண்ணியும் ஊற்றி வைக்கலாம். சுட தண்ணி ஊற்றலாம் என்ன பண்ணணும் தெரியுமா? சூடு தண்ணி அதுல ஊற்றி கொஞ்சம் விளாவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும்? சூடு ஆறாம இருக்கும். கரெக்டா? அப்போ ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். செய்தி எடுக்கிறது என்ன பண்ணணும்? ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். உங்களெல்லாம் நாமெல்லாம் பல சூழ்நிலையில இருந்து வந்திருக்கிறோம். ரைட்டா? உங்க குடும்ப சூழல், பல பிரச்சனைங்க,
எல்லாம் மனசுக்குள்ள என்ன பண்ணிருப்பீங்க, உள்ள வச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஏதோ இன்னைக்கு ஆலயமாச்சே போயிட்டு வந்துடலாம், ஒரு அரை மணி நேரம் தானே முடிச்சுட்டு வந்துடலாம்னு வந்திருப்பீங்க. உங்க பல சூழ்நிலையில நீங்க வந்திருப்பீங்க. அப்ப உங்களை எல்லாம் என்ன பண்ணணும், முதலாவது நான் ஒருமுகப்படுத்தணும். ஒருமுகப்படுத்தி செய்தியை உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ரைட்டா? அப்ப அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வெறுமனே பேசிட்டு போக மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், கேள்வி கேட்பேன். நீங்க என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். ஆனா பொதுவா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க இல்லையா? யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லுவாங்களாமா? சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? ஆனா நாங்க அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பு வர மாதிரி தெரியுது முகத்துல. இப்ப பாருங்க, இப்பவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இவர் எனக்கு கொடுத்த நேரம் எவ்வளவு? அப்புறம் அப்ப நான் என்னத்த பேச முடியும் சொல்லுங்க பாக்கலாம். ரைட்டா? இப்பதான் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு? அரை மணி நேரம் ஆச்சு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு. அத்தனை பேர் முகத்துல சிரிப்பு இருக்கா இப்போ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப அதனால நீங்க தைரியமா பேசலாம். என்ன மனசுல நினைக்கிறீங்களோ, தவறு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க நினைக்கிறத சொல்லுங்க. ஏன்னா உங்க புரிதல் என்ன என்பது எனக்கு தெரியணும். ரைட்டா? அப்பதான் நான் என்ன பண்றோம், ஓ நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி வழிகாட்டலாம். இப்ப ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ஆலயம் எனக்கு தெரியும், பழைய இது. ஆனா இன்னைக்கு மாறி இருக்கு, மொத்தமே மாறி இருக்கு. ஆனா இப்ப நான் வரேன், வரும்போது நான் ஒரு இடத்துல நின்றுட்டு, ஐயா உங்க ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் என்ன என்கிட்ட கேட்பாரு? அதுதான் செய்திக்கு முக்கியம். ரைட்டா? நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வசனத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். நான் நீங்க எங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு நான் வழி சொன்னேன்னா நீங்க வர முடியுமா? நான் ஆற்காட்டுல இருந்து ராணிப்பேட்ல இருந்து வரேன்னா, சென்னையில இருந்து வரேன்னா இவருக்கு தெரிஞ்சாதானே எனக்கு வழி காட்டுவாரு. ரைட்டா? அப்படிதான் நாம் செய்தியை கேட்க வேண்டும். ரைட்டா? சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, துரிதமாக முடிக்கலாம். இப்ப இந்த ஆதாம் காயின் என்பவன் நாம் எல்லாருக்கும் தகப்பனானவன். ரைட்டா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இந்த பரிசுத்த வேதாகம் இருக்கு இல்லையா, இந்த பரிசுத்த வேதாகம் இதை யாரை குறித்து அதிகமாக பேசுகிறது? ஆபிரகாம். அடுத்தது சீக்கிரமா மடமடன்னு சொல்லணும். பவுல். பவுலை பத்தி அதிகமா பேசுது. ரைட். அடுத்தது தாவீதை குறித்து பேசுது. அப்புறம் சீக்கிரமா, நீங்க இவ்வளவு தயங்கி சொல்லிட்டு இருந்தா வேகமா எல்லாம் சின்ன பசங்க கூட சொல்லலாம், சின்ன பிள்ளைங்க கூட சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சது. சீக்கிரமா. சரி, நானே சொல்றேன். இஸ்ரவேலரை குறித்து பேசுதா? ஆமாவா இல்லையா? அதுக்காவது பதில் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, இப்ப அடுத்த கேள்வி, ஏன் இஸ்ரவேலை குறித்து இந்த பைபிள் பேசுது? எதுக்காக இஸ்ரவேலரை குறித்து பேசுது? இப்ப நாம யாரை படிக்கிறோம்? இந்த பைபிள்ல யாரை படிக்கிறோம் நம்ம? என்னமா? ஏசப்பா. ஏசப்பா யாரு? ஏசப்பா யாரு? ஜெனரலா சொல்லுங்க. இப்ப நாமெல்லாம் தமிழர்னு சொல்றோம் இல்லையா, நாமெல்லாம் யாரு? தமிழர்கள் இல்லையா? அந்த மாதிரி ஏசப்பா யாரு? அவர் ஒரு யூதருங்க, அவர் ஒரு இஸ்ரவேலர். ரைட்டா? பிறப்பால் யாரு? இஸ்ரவேலர். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த வசனம் யாரை குறித்து பேசுதுன்னு சொன்னேன்? இஸ்ரவேலை குறித்து தான் பேசுது. நீங்க யாரெல்லாம் பேரு சொன்னீங்களோ அவங்க எல்லாம் யாரு? இஸ்ரவேலர்கள். இப்ப எனக்கு உள்ள ஒரு கேள்வி வரணுமா வேண்டாமா? எனக்கு ஒரு கேள்வி வரணுமா வேண்டாமா? ஏன் என்னை பத்தி பேசவே இல்லை? யோசிச்சீங்களா என்னைக்காவது? யாராவது கேட்டீங்களா? நான் எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை நான் படிக்கிறேன். இஸ்ரவேல் எனக்கு சம்பந்தப்பட்டவனா? என் கூட பிறந்தவனா? இல்ல. ஆனா நான் இஸ்ரவேலரை குறித்து ஏன் படிக்கிறேன்? நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து எண்ணங்களை விரிவாக்குங்கள். எண்ணங்களை என்ன பண்ணணும்? விரிவடைய செய்யுங்கள். ரைட்டா? இஸ்ரவேலரை குறித்து ஏன் நான் வாசிக்கணும்? ஏன் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கல? என்னை பத்தி ஏன் பைபிள் பேசல?
இப்ப நானும் அவருடைய பிள்ளை இல்லையா? இப்ப ஒரு வசனம் வாசம் இல்லையா? ரோமர் 8:14 என்னன்னு சொல்றாரு? நாமெல்லாம் அவருடைய புத்திரர்னு சொல்றாரா? அப்ப நாம என்ன அவருடைய பிள்ளைகள் தானே? எல்லாரும் பிள்ளைகள் தானே? எல்லாரும் பிள்ளைகள். ஆனால் ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து மட்டும்தான் இந்த பைபிள்ல பேசணும்? என்ன குறித்து ஏன் பேசல? கேட்டோமா நம்ம என்னைக்காது? கிடையவே கிடையாது. ஏன்னா நான் அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறேன். அரை மணி நேரம் முடிஞ்சா போயிடலாம்ப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எனக்கும் சபைக்கு சம்பந்தம் இருக்கா? அரை மணி நேரம் 1 மணி நேரம் தவிர எனக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. பைபிள் அப்படிதான். இப்ப பைபிள், இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒண்ணு சொல்றேன். உங்க வீட்டுல ரசம் சாப்பிடுங்க. உங்க வீட்டுல என்னது? ரசம் எவ்வளவு சாப்பிடுவீங்க? கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். நீ எவ்வளவுமா சாப்பிடுவேன்? கொஞ்சமா தான். இப்ப பிரியாணின்னு வச்சுக்கங்க. பிரியாணி நீங்க கொஞ்சமா சாப்பிடுவீங்களா? அளவா தான் சாப்பிடுவீங்களா? ஏமா என்னமா அநியாயமா சொல்றீங்க? நீ எவ்வளவுமா சாப்பிடுவேன்? நிறைய. 2 நாளைக்கு சேர்த்து கூட சாப்பிடலாம் இல்ல? 2 நாளைக்கு சேர்த்து கூட கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்குது, இன்னொரு பீஸ் கொடு, நல்லா இருக்குது, அப்படின்னு தானே சாப்பிடுவோம். அப்ப நான் பைபிளை இந்த மனநிலையில் வாசிக்கிறேனா? இந்த மனநிலையில் வாசிக்கிறேனா? ஆனா நான் எப்படி வாசிக்கிறேன்? கசப்பா. ரசம்னா விஷம் இல்லையா? ரசத்தை சாப்பிடுற மாதிரி நான் பைபிளை சாப்பிட்டேன்னா நான் எப்படி வளர முடியுமா? ஆனா அந்த அந்த ரசமே எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஜீர்ணிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அது தெரிஞ்சாலும் நான் என்ன பண்றது இல்ல, உபயோகப்படுத்துறது இல்ல. ரைட்டா? அப்படிதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த காயின் என்பவன் நமக்கு ஆதி தகப்பன். ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். வருமா? வரவே மாட்டேங்குது. அடுத்தடுத்து நீங்க கேட்டா தானே நான் உற்சாகமா சொல்ல முடியும். இப்ப இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு உதாரணம். மாடு இருக்கா? உங்க வீட்டுல மாடு பார்த்திருக்கீங்களா? மாடு இருக்கு. இந்த மாட்டை 3 லிட்டர் நார்மலா கலக்கும். 3 லிட்டர், 4 லிட்டர், 5 லிட்டர் நார்மல். சில பேர் என்ன பண்ணுவான், 6 லிட்டர் 7 லிட்டர் கலப்பான். கறக்க முடியுமா? ஆனா கறப்பான். எப்படி கறப்பான் தெரியுமா? ஆடுற மாட்டை ஆடி, பாடுற மாட்டை பாடி கறப்பான். தட்டி தாஜா பண்ணி கறப்பானா மாட்டானா? கறப்பான். ஆனா நாம இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி நீங்க தட்டி நீங்க கிட்ட வசனத்தை வாங்கிக்கிறது இல்லையா? என்ன தட்டி தாஜா பண்ணா தானே என்ன வரும்? வசனம் வரும். பால் நிறைய கறக்க முடியும். நீங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தா, உற்சாகமே இல்லாம உட்கார்ந்து இருந்தா, வாஞ்சை இல்லாம உட்கார்ந்து இருந்தா எப்படி கேட்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நானு காயின் நம்முடைய ஆதி தகப்பன் சொல்றேன். உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும்? சரி, கரெக்ட். ஆபிரகாம் தானேங்க எங்களுக்கு தகப்பன். நீங்க ஏங்க காயினை கொண்டு வந்து சேர்க்கிறீங்கன்னு கேக்குறீங்க. ரைட்டா? சரி, அங்கேயே வந்துடுறேன். இப்ப நான் அங்கேயே வந்துடுறேன். அந்த இடத்துக்கு வந்தா தான் நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த காயின் என்பவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவருக்கு பலிகளை செலுத்த போனான். என்ன பண்ண போனா? பலிகள் இல்லையா? வசனம் அப்படித்தானே சொல்லுது. பலி செலுத்த போனான், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போனான். ரைட்டா? இப்ப வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு ஹல்லேலூயா. இப்போ இப்படி ஒரு கட்டளை இருக்கிறது. கரெக்டா? காணிக்கை எப்படி செலுத்தணும்னு ஒரு முறை இருக்கு. ரைட்டா? ஆனா இந்த காயின் எப்படி செலுத்த போனான்? எப்படி செலுத்த போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படி செலுத்த போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆபேல கொன்னுட்டான். எப்போ? பலி செலுத்தும் போதே கொன்னுட்டானா? அதுக்கு முன்னாடியே கொன்னுட்டானா?
இப்ப நான் என்ன கேள்வி கேட்ட நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அவன் என்ன மனநிலையில காணிக்கையை செலுத்தியிருப்பான்? இந்த வசனமே புரியல உங்களுக்கு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 5:23-24 சத்தமா சீக்கிரம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப காயின் காணிக்கை செலுத்த போனான். எப்படி செலுத்த போயிருப்பான்? அவ்வளவுதான். சகோதரோட ஒப்புரவு இல்லாம போனான். அவன் காணிக்கை செலுத்துறான், சாதாரண போயிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படிதான் செலுத்தணும். அப்ப காணிக்கை செலுத்தின ஆண்டவர் ஏற்றுக்கொள்வா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. இப்ப என்ன யோசிச்சிருக்கணும் இந்த காயின்? சரி, தப்பு பண்ணிட்டேன், தப்பா வந்து நான் என்ன பண்ணிட்டேன், காணிக்கை செலுத்த வந்துட்டேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, முதலாவது சகோதரோட ஒப்புரவாக சொல்லி இருக்கிறாரு, அப்புறமா வந்து காணிக்கை செலுத்த சொல்றாரு அப்படின்னு தான் யோசிக்கணும். ஆனா அவன் எப்படி யோசிக்கல? அவன் என்னவா யோசிச்சான் தெரியுங்களா? நான் வந்து இந்த ஆண்டவர் என்னுடைய காணிக்கையை ஏற்காததற்கு யார் காரணம்னு யோசித்தான். ஆவேல் தான் காரணம்னு யோசித்தான். அல்லேலூயா. இந்த வரலாறுகளை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உண்மைகள், சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற உண்மைகள். ரைட்டா? அதனால ஆல்ரெடி அவன் மேல கோபமா இருக்கிறான். இது இன்னும் கூடுதல் கோபத்தை உண்டாக்கிடுச்சு. ஆகவே என்ன பண்ணிட்டான்? போட்டு தள்ளிட்டான். அப்படியா? சரி சரி, ரைட், அப்படிதான் போட்டு தள்ளிட்டானா? இப்ப நல்லா கவனிங்க, வாசிங்க. அதே 4:24 வாசிங்க. ஆஹா, ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த காயினுடைய வழி வந்தவர்கள் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? நாம தமிழர்கள்னு சொன்னா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? காயினுடைய வம்சம் யாரு? நாம. இந்த காயின் காணிக்கை செலுத்தி என்ன பண்ணிட்டான்? 7 பழி வாங்கிட்டான், பழியை வாங்கிட்டான். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய அதே வாரிசுல இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டான்? 7 பழிக்கு ஆள் ஆயிட்டான். ரைட்டா? இப்ப ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கி இருக்கிறார். ரைட்டா? இப்ப உங்களை எல்லாம் எங்க இங்க வந்து ஒரு கூட்டி சேர்த்து இங்க உட்கார வச்சிருக்கிறார் இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஏன் சத்தியம் போதிக்கப்படுகிறது? உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் நாம அந்த நோக்கத்தை எல்லாம் அறிஞ்சு கொள்ளாம என்ன பண்ணிட்டு கொண்டோம்? நாம ஏதோ போறோம் வரோம் அப்படின்னு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? நீங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துக்கிறீங்க? ஆண்டவர் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? துதிப்பதற்காக. இப்ப நீங்க மட்டும் துதிச்சா போதுமா? யார் யார் துதிக்கணும்? சிறு பிள்ளைகள். உங்க குடும்பத்துல எத்தனை பேருமா? 6 பேர். இங்க எத்தனை பேருமா வந்துக்கிறீங்க? 4 பேர் வந்துட்டீங்க. இன்னொருத்தர் யாரு மிஸ்ஸிங்? வீட்டுக்கார் மிஸ்ஸிங். ரைட்டா? கவனிச்சுக்கங்க, கவனிச்சிங்க, கவனிச்சிங்க, நல்லா கவனிங்க. இதுல ஒரு முக்கியம் இருக்கு. இது முக்கியமானது. இந்த பாயிண்ட் வந்துட்டா. இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், உண்மை சத்தியத்தை சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. அப்ப நான் என்னுடைய நோக்கம் என்ன? என் குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்த வேண்டும். ஆனா நான் எப்படி வந்திருக்கிறேன்? என் வீட்டுக்காரன் வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு பத்திரமா இருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து உட்காந்துக்கிறோம். நியாயமா? நியாயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இது எல்லாருக்குமானது. ரைட்டா? குடும்பமாக வர வேண்டும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஆத்துமாவை நான் பாதுகாக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். சொல்லுமா, என்ன செய்யணும்? ஆண்டவரோட நெருங்கி இருக்கு. எப்படி நெருங்கி இருக்கணும்? வசனம். அப்புறம் அப்புறம் அப்ப உங்க கணவருக்கு அது தேவைப்படாதா? படுமா படாதா? படும். ஏன் விட்டுட்டு வந்தீங்க?
எதுக்கு விட்டுட்டு வந்துக்கிறீங்க? ரைட்டா? அப்போ தப்பு தானே, நாமளே தவறு செய்யறோம் பத்தியா. இன்னைக்கு போய் உங்க வீட்டுக்காருக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? தெரியல. அப்போ கேட்கணும்னா என்ன பண்ணணும்? நான் உங்க பேச்ச அவர் கேட்கணும்னா ஆலயத்துக்கு வாப்பான்னு சொன்னா என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? வெரி குட். அவர்கிட்ட சொல்லணும். இப்ப நான் சொல்றேன் அவர் கேட்கல அப்படின்னா நீங்க பயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஆனா நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஒரு லூக்கா 18 வாட்சம் இல்லையா? ஒரு நியாயாதிபதி, அந்த அம்மா போய் என்ன பண்றாங்க? அந்த நியாயாதிபதி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவன் உண்மை இல்லாதவன், நேர்மை இல்லாதவன். ஆனா அவனே என்ன நினைக்கிறான்? ஐயோ இந்த அம்மா எப்ப பாரு வந்து தொந்தரவு பண்ணுது, இந்த அம்மாவுக்கு ஒரு நியாயத்தை செஞ்சிடலாம்ப்பா. அவனே நினைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ரைட்டா? அப்போ நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லணுமா இல்லையா ஆண்டவர்கிட்ட? கணவர் கேட்கல, ரைட்டு, ஒரு முறை சொல்லுங்க. சோ அப்பப்போ கொஞ்சம் ஜாடமாடியா, சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா, நல்லதுப்பா, அது ஆசீர்வாதம்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக போயிட்டு அவரை கையை பிடிச்சி இழுத்துட முடியாதுல்ல. கண்டிப்பா வந்தா தான் அவனுக்கு சோறுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, என் கணவரே காப்பாத்து. ஆத்மா ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு செய்தி கேட்டேன், அந்த ஆத்மாவை நான் ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டுமானா நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது. நான் அந்த அது என்னுடைய கணவருக்கும் பொருந்தும் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவருக்கு மட்டுமா? பக்கத்து வீட்டுக்காருக்கு பொருந்தாதா? இல்லையா? பொருந்தும் தானே, எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? அப்ப இதை செஞ்சா இன்னைக்கு எவ்வளவு பேர் இங்க கூடி இருப்பாங்க? ரைட்டா? கரெக்டா? நானே 20 வருஷம் கழிச்சு தான் வரேன். 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சபை என்ன பண்ணிட்டாரு? அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப எப்படி இருந்திருக்கணும் அந்த சபை இல்லையா? 4 சர்வீஸ் 5 சர்வீஸ் நடத்துற மாதிரி இருக்கணுமா இல்லையா? இல்ல கூட்டம் அதிகமா இருக்கணுமா இல்லையா? பெரிதாக வேண்டுமா? சபை பெருசா ஆகணுமா இல்லையா? வளர வேண்டும் அல்லவா? நான் என்ன செஞ்சேன்? நான் ஏதாவது செஞ்சேனா? யாருமே ஒண்ணும் செய்யலன்னா அப்படி எப்படி நடக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டும், என்னுடைய கடமை ஒன்று இருக்கிறது, நான் செய்ய வேண்டும். பாஸ்டர் மட்டும் செய்யணும் இல்லை. ஊழியம் யார் செய்யணும்? பாஸ்டர் மட்டுமா? நாம எல்லாரும் செய்யணும் இல்லையா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்க. அவங்களை நினைச்சு நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கான வழிவாசல திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இந்த கவனிங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஆபிரகாமின் பிள்ளையாச்சே, நீங்க ஏங்க என்ன கொண்டு போய் காயின்ல சேர்க்கறீங்க? கரெக்டா? கரெக்டா? ஆனா நமக்குன்னு ஒரு பூர்வீகம் இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு பூர்வீகம் இருக்கும்ல, அது மாறாதுல்ல இல்லையா? நான் தமிழர், தமிழன் என்பது நம்முடைய பூர்வீகம். நான் இஸ்ரவேல் ஆயிட முடியுமா? இப்படி பேசுவேன் நானு? ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வம்சம் எப்படி இருக்குன்னா சாபத்தை சுமந்து கொண்ட வம்சம். எந்த வம்சம்? காயின் வம்சம் இல்லையா? அதுதான் அந்த 24 ஆதியாகவும் 4:24 என்ன சொல்லுது? அடுத்தது லாபத்துக்காகவும். ஆமா, அப்படி சாபமாகி போன வம்சம் அது. ஆனால் ஆண்டவர் அப்படியே விடல. ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? இன்னொரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு பேர் என்ன? சேத்து. இப்ப சேத்து வழியாக ஏனோக்கு, ரைட்டா? ஏனோக்கு வழியாக நோவா, நோவா வழியாக ஆபிரகாம், ஆபிரகாம் வழியாக தாவீது, தாவீது வழியாக ரைட்டு. இப்ப நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா நான் ஈசாக்கையும் சேர்த்து சொல்றேன். நீங்க தான் நேரம் கொடுக்க மாட்டேன்றீங்களே. இப்ப ஆபிரகாம் வழியாக தாவீது, தாவீது வழியாக சத்தமா சொல்லுங்கம்மா, இயேசு கிறிஸ்து. ரைட்டா? சரி, இந்த ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான்? ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான்? வெரி குட். நோவா எப்படி வாழ்ந்தான்? சொல்ல மாட்டேன்றீங்களா? நோவா எப்படி வாழ்ந்தான்?
அவனும் தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தான். ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான்? தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தான். தாவீது எப்படி வாழ்ந்தான்? அவனும் தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தான். இப்ப நான் கேட்கிறேன், தேவனோடு சஞ்சரித்தவருடைய வம்சத்தை இதுல எழுதுவாரா? நான் சொல்றது புரியுதா? இப்ப இந்த விளக்கம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நீங்க என்னன்றீங்க, நான் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லுகிறீங்க. நீங்க உண்மைதான், நீங்க ஆபிரகாம் சந்ததி தான். எப்படி ஆபிரகாம் மாதிரி வாழறோமா நம்ம? நான் கேட்கிறேன், நீங்க தானே சொன்னீங்க நான் ஆபிரகாம் சந்ததி. நீங்க எப்படி வாழறீங்க? ஆபிரகாம் மாதிரி தான் வாழறோமா? அப்புறம் எப்படி தான் ஆபிரகாம் சந்ததி? சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா வாய் பேச்சில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்க வேண்டும். நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக வாழ வேண்டும். அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் நான் எப்படி வாழ்வேன் என்றால், ஆவியோடும் உண்மையோடும் நான் ஆண்டவரை தோன்று கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலன். நான் அப்படி எதுவும் செய்யல, வெறும் வாய் வார்த்தை இல்ல, வெறும் பேட்ஜ் மட்டும் போட்டுக்கிறது இல்லையா? நான் இஸ்ரவேலன், எங்க பேட்ஜ் இல்லையா போட்டுக்கிறோம், நான் இஸ்ரவேலன். ஆனா உண்மையில் இஸ்ரவேலனாய் வாழ வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக வாழ்ந்தார்கள் இல்லையா? நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவ்வளவு பேரும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த காயினுடைய வம்சம் எப்படி வாழ்ந்தது? எப்படி வாழ்ந்தது? பழியோடும் பாவத்தோடும் வாழ்ந்தது. அல்லேலூயா. ஆகவே தான் இந்த வேதாகமத்துல எதை குறித்து எழுதியிருக்கிறார்னா, இஸ்ரவேலரை குறித்து எழுதியிருக்கிறாரு, நம்மை குறித்து எழுதவில்லை. ஆனால் உண்மையில் நம்மை குறித்து எழுதியிருக்கிறார். ரைட்டா? இப்ப கொஞ்ச நேரத்துல நான் முடிக்கிறேன். ஒரு முக்கியமான குறிப்பு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா பேசலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதே 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. 4:22 சில்லாலும் தூபாலும் காயினை பெற்றால், ஆமா, அடுத்தது வெரி குட். இதுல 2 குறிப்பு இருக்குங்க. இதுல ஒரு முக்கியமான 2 குறிப்பு. என்ன குறிப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஒரு 2 குறிப்பு, முக்கியமான குறிப்பு இருக்கு. என்ன குறிப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றாங்க? சீக்கிரமா. காலை மடக்கி உட்காருமா. சீக்கிரமா. என்ன குறிப்பு? என்ன குறிப்பு? சரி, நானே சொல்லட்டுமா? கண்டுபிடிக்க முடியல. ஒரு குறிப்பு, இரும்பு பித்தளைன்ற ஒரு வார்த்தை இருக்கா, அது ஒரு குறிப்பு. 2வது குறிப்பு, நாமால் என்ற ஒரு குறிப்பு இருக்கா? அல்லேலூயா. இருக்கா இல்லையா? இருக்கு. பொதுவா ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. சாதாரணமா பெண்களுடைய பெயரை என்ன பண்ணாது? வேதத்துல குறிக்கப்படாது. அப்படியே குறிக்கப்பட்டால் அவர்கள் ஒரு விசேஷம் இருக்கும், ஏதோ ஒண்ணு அவர்களுக்கு பின்னாடி இருக்கும். ஆகவே அவங்க பேர் இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மை. ரைட். இந்த நாமால் என்பவள் தான் நமக்கு நேரடியான தாய். நான் சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது வரலாறு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நான் என்ன செய்யணுங்கிறதையும் புரிஞ்சு கொள்ளணும். நான் என்ன செய்யணும், எந்த தவறை நான் செய்து கொள்கிறேன் என்பதையும் புரிஞ்சு கொள்ளணும். இந்த நாமால் என்பவள் நமக்கு நேரடி தாய். ரைட்டா? இந்த நாமால் என்பவள் என்ன வம்சத்தை சேர்ந்தவள் என்றால், நாக வம்சத்தை சேர்ந்தவள். ரைட்டா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் தோண்டி எடுக்க வேண்டிய விசேஷங்கள், வைரங்கள். புரிந்து கொள்ளுங்கள். அவள் யார்? நாக வம்சம். இப்ப நம்ம பக்கத்தில் எல்லா இடத்துலயும் பாப்பீங்க, விசேஷமா விழா எடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? கரெக்டா? அந்த வம்சத்தை சேர்ந்தவ. எப்படின்னு கேளுங்க. ஆதியாகமம் 3:1 வாசிங்க. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆதாம் ஏவாளை துரத்திட்டாரு. ஏன் துரத்தினார் தெரியுமா உங்களுக்கு? என்ன பாவம் செஞ்சாங்க? ஆமா, அது மட்டும் இல்ல, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாசியுங்கள். ஆதியாகமம் 1:27.
ஆ 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், இது ரொம்ப விசேஷம். ஆண்டவர் என்ன சொன்னார்? யாரையெல்லாம் ஆண்டு கொள்ள சொன்னார்? அடுத்தது ஆமா, ஆண்டு கொள்ள சொன்னார். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அது பேச்சு கேட்டுட்டான், அதை வணங்க ஆரம்பித்து விட்டான் இல்லையா? கேட்டுட்டு அப்படியே அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அதனுடைய வார்த்தைக்கு அதை பின்பற்றதுக்கு. ஆனா அது எதுக்கு கொடுத்தார் ஆண்டவர்? ஆமா, அதை இவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? அது கண்ட்ரோலுக்கு போயிட்டான். ஆகவே தான் ஆண்டவர் துரத்திட்டார். ரைட்டா? சரி, இப்ப இந்த நாமாலுடைய மொழி என்ன தெரியுமா? என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, தமிழ் மொழி பேசினாங்க. அல்லேலூயா. இப்ப ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். வருமா வராதா? சீக்கிரம் என்ன கேள்வி வரும்? ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரும்? என்னங்க ஆதாரம் சொல்றீங்க வச்சுருக்கிறீங்க நீங்க? வரணுமா கேட்டீங்களா நீங்க? என்ன ஆதாரம்? நாமாளுடைய மொழி தமிழ் மொழி என்ன ஆதாரம்? ரைட்டா? சரி, அந்த ஆதாரம் தான் எங்க இருக்குன்னா, நான் ஒரு சொன்ன அந்த வசனத்துல 2 குறிப்புன்னு சொன்னா, ஒரு குறிப்பு நாமால், 2வது குறிப்பு என்னது? இரும்பு பித்தளை. ரைட்டா? இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி, நல்லா கவனிக்கிறீங்களா? குறிப்பு எடுக்கிறீங்களா? இன்னும் வேற என்னவோ பண்ணுகிறேன் நீ? நல்லா கவனிங்க. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் இல்லையா, ஆல்ரெடி இப்ப அவங்க பதவி ஏத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால முன்னாள் ஆயிட்டாரு. முன்னாள் தமிழக முதல்வர், ரைட்டா? அவர் என்ன பண்ணாரு? உலக அளவில் ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. அந்த ஆராய்ச்சி முடிவு என்ன முடிவுனா, உலகத்தில் முதலில் இரும்பை கண்டுபிடித்து கையாண்டவர்கள் தமிழர்கள் என்ற ஆய்வை தமிழக முதல்வர் வெளியிட்டு காட்சிப்படுத்தி இருக்கிறார். கொளத்தூர்ல இருக்கிற ஒரு மியூசியத்தில் அது வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்லுது அந்த ஆய்வு அறிக்கை? இரும்பை கண்டுபிடித்தவர்கள் யார்? தமிழர்கள். ரைட்டா? அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? நம்ம கிட்ட பைபிள்ல என்ன வசனம் இருக்கு? அதுக்கு ஆதாரம் இருக்கு. இரும்பு பித்தளைக்கு ஆசாரியன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வம்சத்துல? காயினுடைய வழியில வந்தவன். அதற்கு ஆதாரம். ரைட்டா? சரி, இப்ப அதே வசனத்துல நல்லா கவனிங்க 1 தீமோத்தேயு 5:19. சீக்கிரம் வாசிங்க 5:19. ஆமா, இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு உண்மையை சொல்றாரு. ஒரு சாட்சியை போதாதுப்பா, கூடுதலா 2-3 சாட்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இப்ப 2-3 சாட்சி. ரைட்டா? ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னன்னு. இரும்பு, அது ஒரு சாட்சி. தமிழர்கள் தான் முதலில் என்ன பண்ணாங்க? இரும்பை கண்டுபிடித்து கையாண்டவர்கள். இந்த இரும்பை வச்சுதான் காயின் ஆபேல் என்ன பண்ணா? கொலை பண்ணதும் அதுலதான். ரைட்டா? இரும்புல என்ன செய்ய முடியும்? கத்தி, ரைட்டா, கடப்பாரை தான் செய்ய முடியும். ரைட்டா? சரி, இப்ப 21வது வசனத்தை வாசி. 21 சீக்கிரமா. ஐயா, ஆதியாகவும் 4:21.
அப்படின்னா என்ன பொருள்? அல்லேலூயா. என்ன பொருள்? என்னங்க சொல்லுது? கிண்ணறம், நாதஸ்வரம். அப்படின்னா என்னங்க பொருள்? கிண்ணறம் நாதஸ்வரம்னா என்னங்க? வாத்திய கருவி. ரைட்டா? சரி. தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. யார் சொல்றீங்க பார்க்கலாம்? தமிழுக்கு ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு? முத்தமிழ்னு சிறப்பு இருக்கு. என்ன முத்தமிழ்? இயல், இசை, நாடகம். இப்ப 21வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? இசைய சொல்லுதா? இப்ப அவங்க மொழி, நாமாளுடைய மொழி என்னன்னு சொன்னேன்? தமிழ். ரைட்டா? அதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு சொன்னேன்? இரும்புல இருக்குன்னு சொன்னேன். இப்ப அடுத்த ஆதாரம் என்ன வந்திருக்கு? இசை. இப்ப இசை வடிவில தமிழ் இருந்தது என்பதற்கு ஆதியிலேயே ஆதாரம் இருக்கிறது. ரைட்டா? கிண்ணறத்தை எப்ப கண்டுபிடிச்சானுங்க? ஆதியில கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்போ இசை வடியில் தமிழை வைத்திருந்தவன் யார்? தமிழன். அப்ப நம்ம தமிழர்கள் தானே. ரைட். சரியா? இப்ப நான் செய்தி முடிவுக்குள்ள வரேன். ஒரு முக்கியமான விசேஷத்தை இப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன விசேஷம்னா, வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா 12:13. 13:12. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒவ்வொரு தங்கத்திலும் அபூர்வமாக. இதுக்கு என்னங்க பொருள்? இது சொல்லி நான் முடிச்சிடுறேன். இதுக்கு என்ன பொருள்? இப்படி ஒரு வசனம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரமா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நீங்க பயப்படவே பயப்பட. நான் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? நான் தப்புனே சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க சீக்கிரம். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. உங்களுக்கு தோன்றது, உங்களுக்கு என்ன புரியுது? நீ சொல்லுமா. தலை குனிஞ்சுக்கிறம்மா. நீங்க சொல்லுங்க. நீ என்னமா படிக்கிற? ஒர்க் பண்றியா? 12th முடிச்சிட்ட. ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் ஆயிட்ட. வெரி குட். என்ன அடுத்தது என்ன செய்ய போற? நர்சிங். வெரி குட். சொல்லுமா சீக்கிரம். சரி. இப்ப 4:1 வாசிங்க. ஏசாயா 4:1. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை சொந்த ஆகாரத்தை, எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம். அல்லேலூயா. இப்ப புரியுதா? இப்போ அது புரியுதா? புரியுற மாதிரி இது புரியாத மாதிரி இருக்குதா? புரிஞ்சுச்சா புரியலையா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. சீக்கிரமா. ஒன்னும் தெரியல. சரி, நல்லா கவனிங்க. இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி உருவாக்கினார்? என்னமா? சாயலால் உருவாக்கினார். அடுத்தது மண்ணால் உருவாக்கினார். அடுத்தது சீக்கிரமா ஜீவ சுவாசத்தை கொண்டு உருவாக்கினார். ரைட்டா? ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். கரெக்டா தப்பா? கரெக்ட். ரைட்டா? சரி. ஆணும் பெண்ணும்னா என்ன? 1:1 ரேஷியோ படி 1:1. சரி. ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்துச்சா நோவா காலத்துல? யாரை காப்பாத்தினார் ஆண்டவர்? எத்தனை பேரை காப்பாத்தினார்? 6 பேர். அடுத்தது எத்தனை பேரை காப்பாற்றினார்? 8. வெரி குட். யார் அது? யார் சொன்னது? பின்னாடி 8. வெரி குட், சூப்பர். பின்னாடி இருந்து பதில் சொல்றாங்க. சூப்பர். சரி. அந்த 8 என்ன அடிப்படை? சீக்கிரம். அதுவும் 1:1.
நோவா, நோவா மனைவி, 3 பிள்ளைகள் 3 மனைவிகள். அப்படின்னா என்ன பொருள்? 1:1. ரைட்டா? படைக்கும் போது எப்படி படைச்சாரு? 1:1 படைச்சார். பிரளயத்துக்கு அப்புறம் காப்பாத்தினது யாரை காப்பாத்தினாரு? 1:1 காப்பாத்தினார். இப்ப வசனம் 4:1 என்ன சொல்லுது? 1:7. இப்ப நாம என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன தோணணும்? எனக்கு என்ன உணர்வு வரணும்? ரைட்டா? அப்ப நீங்க ஒண்ணு என்ன சொல்றீங்க? நான் பைபிளை படிச்சா தானையா? கரெக்டா? கரெக்டா? நான் பைபிளை படிச்சா தானேங்க இந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரியும். நான் தான் படிக்கவே இல்லையே. உண்மையா? ரைட். சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான விசேஷத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை மட்டும் மறந்து விடாதீங்க. இப்ப எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 என்ன வாசிங்க? அப்படின்னா என்ன பொருள்னா, இங்க இப்படி உட்காந்துக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த பக்கம் திரும்பி, இந்த பக்கம் இப்படி திரும்புங்களேன். உங்க பக்கம் வலது பக்கம் தானே? வலது பக்கம் திரும்பி இவங்களெல்லாம் பாருங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் அபூர்வம். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன? அபூர்வம். எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்க? பையனோட சேர்த்து 5 பேர். ஹல்லேலூயா. மீதி பேர் எல்லாம் யாரு இருக்கிறாங்க? மீதி பேர் எல்லாம் யாரு? இதுக்கு பேர் தான் அபூர்வம்ங்கிறது. ரைட்டா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களை என்ன பண்ணிடுவேன்? அபூர்வமாக மாற்றி விடுவேன். யார? ஆண்களை. ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள். எச்சரிப்பின் வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை. படைப்பின் ரகசியம் என்ன? 1:1. பிரளயமே வந்தாலே பிரளயத்துல யாரெல்லாம் காப்பாற்றுவாங்க, யாரு காப்பாற்றுவாங்க முடியுமா? இதை காப்பாற்றலாம், இதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தெரியுமா? ஆனாலும் அதுல எப்படி காப்பாற்றி இருக்கிறார்? 1:1 ரேஷியோல காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:1 சொல்லுகிறார், நான் உன்னை 1:7 மாத்திடுவேன். அப்ப நான் எவ்வளவு ஜாக்கிரதை பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு உண்மையை சொல்றேன், இதை பார்த்துக்குங்க. இப்ப 2011 தான் கடைசியாக சென்சஸ் எடுக்கப்பட்டது. உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப அடுத்த சென்சஸ் எப்ப வருது? 2027 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 28 வெளிவரும். இந்த 2011 பெண் விதவைகளுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? 6.8 கோடி. நான் சொல்றது புரியுதா? நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. இதுல யாரும் அடக்கம்னா சிங்கிள் பேரண்டும் அடக்கம். ரைட்டா? சிங்கிள் பேரண்ட். புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் நாம ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிறோம். சிங்கிள் பேரண்ட் சாதாரணம், இதெல்லாம் உலகத்தில் நடக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் ஆபத்துக்கு அறிகுறி என்பதை புரிந்து கொள்ளுங்க. ரைட்டா? சரி, இப்ப இந்த 6.8 கோடின்னு சொன்னா நம்மளால ஒரு கணக்கு பார்க்க முடியுதா? எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கணக்கு பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப நான் ஒண்ணு சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை 2011 படி 7.21 கோடி. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கரெக்ட். அதுதான் கரெக்ட். அந்த அம்மா ஆச்சரியமா பார்த்தாங்க. ரைட்டா? தமிழ்நாட்டின் மொத்த ஜனத்தொகை அளவிற்கு பெண் விதவைகளுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. யாராவது கவனிச்சோமா? யாராவது கவனிச்சோமா? யாரும் கவனிக்கல. இப்ப நான் ஒண்ணு கேட்டா நீங்க பதில் சொல்வீங்க. இந்த வருஷம் முழுக்க நான் தவறான ஆலயத்துக்கு வந்தவங்க யாராவது கை தூக்குங்களா பார்க்கலாம்? ஒருத்தரும் கிடையாது. ரைட்டா? ஒருத்தரும் கிடையாது. ஆனா அதுல எவ்வளவு பெரிய உண்மை அடங்கி இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன். உன் ஆத்துமாவை நீ பாதுகாக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? ஆலயத்திற்கு தவறாம வரணும், வசனத்தை தியானிக்கணும், ஜெபத்துல தரித்திருக்கணும். இதுதான் ஒரே ரகசியம். நீ அதுக்கு ஊசி போட முடியாது, மாத்திரை சாப்பிட முடியாது, பழங்களை சாப்பிட்டு உன் ஆத்துமாவை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. உன் ஆத்துமாவை நீ காப்பாற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு வர வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும்.
ஒழுக்கமாக வாழ வேண்டும். ரைட்டா? ஆனா இது எதுவுமே நான் செய்யல என்றால் அது என்ன பண்ணிடும்? அது அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தை முழுக்க ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று கேள்வி கேட்கிறார். ஆனால் நான் இதை ஒரு நாளும் யோசிக்கவே இல்லை. ரைட்டா? இப்ப இவ்வளவு பெரிய ஆபத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உன் குடும்பத்தின் மக்களுக்கு போய் முதலாவது சொல்லுங்கள், நாம் ஆபத்தில் இருக்கிறோம், அழிவில் இருக்கிறோம். ஆண்டவர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரைட்டா? உங்க பகுதியில விதவைகள் எண்ணிக்கையை எண்ணி பாருங்க. உங்க பகுதியில மட்டும், நீங்க வாழுற பகுதியில எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். எத்தனை சிங்கிள் பேரண்ட் சிஸ்டம் வந்திருக்குன்னு பாருங்க. அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவேதான் ஆண்டவர் உங்களை தேர்வு செய்து இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை சொல்ல ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உங்களை போதித்து வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் நாமோ சாதாரணமாக அதை நான் கடந்து போவேன் என்று சொன்னால் நாம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. அடுத்த முறை ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. அடுத்த முறை நிறைய விசேஷம் இருக்கிறது. நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வசனம் இப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வசனம் நமக்கு தெளிவாக ஒரு உண்மையை புதைத்து வைத்திருக்கிறது. ஆனால் நான் அதை அசட்டை பண்ணி வாழ்வேன் என்று சொன்னால், நிர்விசாரமாக நான் வாழ்வேன் என்று சொன்னால் நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க. நான் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னேன். இன்னும் 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் எந்த சூழல் வாழ்கிறேன் அது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 3வது, இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அதற்கான வாய்ப்பை கொடுப்பார். அப்பொழுது உங்களோடு கூட இன்னும் அதிகமாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்தில் இருக்கிறோம், நம்முடைய சமுதாயம் ஆபத்தில் இருக்கிறது, அழிவில் இருக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு விசேஷத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19-20 வசனத்தை கொஞ்சம் வாசி நின்றபடி. லூக்கா 16:19-20. இல்ல 15, 19-20. சரி, இப்ப அதுல ஒரு முக்கியமான விசேஷத்தை மட்டும் சொல்லிடுறேன், புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சம்பவம் யாரை குறித்து பேசுகிறது? கெட்ட குமாரனை குறித்து பேசுகிறது. ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த இளைய மகன் என்பவன் தன்னுடைய தகப்பனை பகைத்து என்ன பண்றான்? சொற்கள ஆசையை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் விடுகிறான். அங்கே போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து உருவிழந்து இருக்கின்ற வேளையில அவன் தகப்பனை நோக்கி வர வேண்டும் என்று ஆசிக்கிறான். ஏன் ஆசிக்கிறான்னா, அவன் யோசிக்கிறான், இங்க நான் பண்ணிக்கு போடுற தவிட்ட கூட சாப்பிட முடியாத சூழல்ல வாழறேன். ஆனா என் தகப்பன் வீட்லயும் வேலைக்காரங்க கூட நல்ல உணவை சாப்பிடுவார்கள் என்று சொல்லுகிறான். ரைட்டா? ஆகவே அவன் திரும்ப வர வேண்டும் என்று நினைக்கிறான். ரைட்டா? இப்ப நாம கவனிக்க வேண்டிய விசேஷம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆதி தகப்பன், ரைட்டா? ஆதி தகப்பன் யார்? நம்முடைய ஆதி தகப்பன் யாரு? ஏசப்பாவா? பத்தியா? கதையா கேட்டுட்டு எப்படி பதில் சொல்ற பத்தியா? யார் ஆதி தகப்பன்? காயின். இந்த காயின் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனான், சாபமாகி போனான். அப்படி போனதுனால நாமளும் அப்படி வாழணும்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? ஏதாவது கட்டளை இருக்கா?
கிடையாது. நாம என்ன பண்ணலாம்? ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டிய மனநிலையில நாம் இருக்க வேண்டும். நான் ஆதி தகப்பன் தவறு செஞ்சா நானும் தவறு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஆண்டவரை நோக்கி திரும்பணும். ஆனா இந்த லூக்கா 15:19-20 என்ன சொல்லுதுன்னா, இந்த கெட்ட குமாரன் அவன் போன போது இந்த தகப்பன் அவன் போன திசையை நோக்கி எப்பொழுது என் மகன் வருவான் என்று காத்து கொண்டிருந்தான். ரைட்டா? அடுத்தது 20வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் தூர வரும் பொழுதே அவன் மீது மனதுருகி அவன் அடையாளம் கண்டுபிடிச்சு அவன் கழுத்தை கட்டி அவனுக்கு என்ன செஞ்சானா? முத்தம் செய்தான். 22, 23 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் நமக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். கைக்கு என்ன போட போறாரு? மோதிரம் போட காத்திருக்கிறார். காலுக்கு என்ன பண்ண போறாரு? பாதரட்சையும் போட காத்திருக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவரிடத்துல திரும்புவதற்கு மனம் இருக்கா? இருக்கணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்கள், தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை.